செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம் நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 6ஆம் வகுப்புக்கான சமூக அறிவியல் முழுஆண்டு தேர்வு ஆனுவல் எக்ஸாமுக்கான 6th சோஷியல் சயின்ஸ்க்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற 4 விஷயங்கள் மறக்காம பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணது எப்படின்னு தெரியல, கீழே இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும்ப்பா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெல் பட்டன் இருக்கும், அதை ஆளில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாட்ஸ்அப் சேனல்னு ஒரு லிங்க் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கான லீவ் அப்டேட்ஸ், லீக்கர் கொஸ்டின் பேப்பர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப்க்கான ஆன்சர் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. விடைகள்லாம் அதுக்கான ஆன்சர்லாம் சென்ட் பண்ணி விட்டுருவோம் வாட்ஸ்அப் சேனலில். மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மட்டும் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பட்டன் இருக்கும், அதை கொடுத்து ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? நான் சொன்ன 4 விஷயம் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணாமல் தான் வீடியோ ப்ளே ஆகும். பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ பாருங்கள். பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் டேஸ் ஆவார். கடைசி மௌரிய அரசனை கொன்றவர் யார்? அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர். பொருந்தாத இணையை கண்டறிக. மேட்ச் மார்க் இருக்காங்க. புவியின் வடிவம். பறவைகள், பாறை, சிதைவுகள், மண் போன்ற பொருட்கள் சரிவை நோக்கி மொத்தமாக கீழே நகர்வது டேஸ் எனப்படும். மக்களாட்சியின் பிறப்பிடம். மாநகராட்சியின் தலைவர் டேஸ் என அழைக்கப்படுகிறார். ஸோ 8 9பா சரியான விடையை தேர்ந்தெடுங்க. இதுக்கு ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் சேனலே அப்லோட் பண்ணுறேன். அடுத்த கோடி நேரத்தை நிரப்புக பாருங்கள். 8 9. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். புக் பேக் தான் கேட்பாங்க எல்லாமே. ஸோ புக்கை ஃபஸ்ட்டு படிங்க. புக் பேக் ஃபஸ்ட்டு படித்து முடிங்க. தரவு பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். பொறுத்துக்க அப்புறம் ஏதேனும் 6 வினா இருக்குது. சுருக்கமாக விடையளி. 21 22 பாருங்கள். பண்டைய கால தமிழகத்தின் வரலாற்றை மறுகாட்டமானம் செய்ய உதவும் 2 இலக்கிய சான்றுகளின் பெயர்களை குறிப்பிடுக. காளிதாசரின் மாளவிகாக்னி மித்ரம் குறித்து சிறு குறிப்பு வரைக. அடுத்து பாருங்கள். ஸோ ஃபுல்லாக 2 மார்க் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? மொத்தவங்களுக்கு 10 கேட்டிருக்காங்க. 10லேருந்து நீங்கள் 6 எழுதணும். 4 சாய்ஸில் விட்டுக்கலாம். அடுத்து 5 மார்க் பாருங்கள். ஓகேங்களா? மொத்தம் 6 கேட்டிருக்காங்க. 6ல் நீங்கள் 4 எழுதுனா போதும். 2 நீங்கள் விட்டுக்கலாம். ஸோ நல்லா தெளிவாக பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் இதை பார்த்துட்டு அதை தயங்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். உங்களுக்கு டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டா தொடர்ந்து ஒரு 1.5 மாதம் லீவு. ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஜாலியாக இருங்க. வெயிலில் சுற்றுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 5 மார்க்ஸ் பார்த்துட்டிங்களா? 5 மார்க்ஸ் கற்றுப்படி உங்களுக்கு 8 மார்க்கு கடைசி. ஸோ கடைசியாக 8 மார்க்கு. உலக வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறிப்பிடவும். ஓகேங்களா? பசிபிக் பெருங்கடல், வட அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, ஆசியா, இந்தியா பெருங்கடல், அரபிக்கடல், தென் பெருங்கடல், நிலநடுக்கோடு. ஓகேங்களா? ஸோ 8 மார்க் இதுக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? 8 மார்க்ஸ் சொல்லையா ரொம்ப ஈஸி தான். 8 மார்க்ஸு இதை பார்த்து தான் எழுத போகிறீங்க. ஈஸி தான். ஸோ அவ்வளோதான். இப்போ வீடியோ எண்டுக்கு வந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனல் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறேங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும்ப்பா. ஸோ திரும்பி சொல்கிறேன், கீழே சப்ஸ்கிரைப் பண்ண இந்த மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயே அதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். வாட்ஸ்அப் சேனல் லிங்க். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஸோ ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் அண்டு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ லைக் பட்டன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கீழே இந்த மாதிரி லைக் பட்டன் இருக்கும், தம்ஸ் அப் போட்டு. ஸோ லைக் மறக்காம பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? ஓகேப்பா, தச்சுட்டு நினைக்கிறப்பா வீடியோ பண்ணிக்கலாம். விஷயத்தை வெரி ஆல் தி பெஸ்ட் செல்லக்குட்டீஸ். ஸோ கண்டிப்பாக உங்களை மீண்டும் ஒரு அடுத்த புதிய பதிவில் சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கேளுங்க. ஓகே செல்லக்குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.